ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சூர்யா நடித்த கருப்பு படத்தோட ட்ரெய்லர். ஸோ இந்த மூவி இன்றைக்கி நம்ம ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த படத்தில் கருப்பசாமி பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ இதில் ஒன்றும் இல்லைங்க, இதில் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. கருப்பசாமி, காளமாடு, ஜல்லிக்கட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையோட மூவிங்கே இருக்குது. அதாவது ஒரு கிராமத்தில் வந்து கருப்பசாமியோட கதையை வச்சு ஒரு மூவிங் போகுது. அதை பேஸ் பண்ணி சூர்யா அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சு இது பண்ணுறாரு. கிட்டத்தட்ட நம்மளோட ஆதி ஹிப்ஹாப் தமிழன் ஆதி நடித்த வீரன் அது மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டில் நான் யூஸ் பண்ணுற காளமாட்டு மேலே இல்லீகலாக இது பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மரபணு மாற்றம் செய்கிற மாதிரி சில சீன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து கருப்பசாமி தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே பேசிக்காக போய்கிட்டுருக்கு. அதை கருப்பசாமியை வச்சு எப்படிலாம் தப்பு செய்கிறவங்கள வந்து தண்டிக்கிறாங்க அப்படின்றதான் ஃபஸ்ட் ஆஃபில் கதை மாதிரி கொண்டு வராங்க. ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து எப்படின்னா இந்த பிரச்சனைகள் எங்கெல்லாம் போகுது அப்படின்ற பார்க்குறாங்க. அதாவது காளமாட்டை வந்து என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காளமாடு, விவசாயம், கருப்பசாமி 3 பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம சூர்யா வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி மாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி ரொம்ப மாசான ஒரு ஹீரோவை வச்சு கொண்டு வராங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லரை நம்ம கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் கதை. ஏற்கனவே நிறையா படங்களில் சில சீன்ஸ் இருக்குது. இது வந்து கிராமங்களில் நடக்கிற பிரச்சனைகளை பேஸ் பண்ணியும், அதே மாதிரி இந்த காலமாட்டம் நடக்கிற பிரச்சனையை சண்டைகளை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸஸ் நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான கதையை பேஸ் பண்ணி இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு வதந்தி இருக்குது. ஸோ இந்த கருப்பசாமியை பற்றின இந்த கதை கருப்பு எப்படின்றது நம்ம படம் வந்த பிறகு ரிவ்யூ பண்ணலாம். மியூசிக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து நம்ம இது இப்படி நடக்குமா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதை வந்து ரொம்ப டஃப்பாகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு கூஸ்பம்ஸான இந்த வீடியோஸில் வந்து ட்ரெய்லர் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து இது வந்து ஒரு மாசான ஒரு ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட்டை நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.